என் மூலயமா நீ வேலைக்கு சேர்ற, அண்ணன் பேரை காப்பாற்றுற மாதிரி வேலை செய்யணும், சரியா? தம்பி, ஏற்கனவே உன் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இனிமேல் படிப்பை பற்றி யோசிக்காமல் வேலையை மட்டும் கவனமாக பாரு. சரிங்கண்ணா. ஏன்டா அறிவு கட்ட கம்னாட்டி மச நின்னுட்டு என்னடா வேலை பார்க்குற? அடுத்த மாதம் சம்பளம் வேணுமா வேணாமா? நாயா போய் வேலை மயிர பாடுறா போடா. டேய் நின்னடா வேடிக்கா, வேலையை பாருங்கடா. அண்ணா வணக்கண்ணா. வாடா தினேஷ், என்னடா இந்த பக்கம்? வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்களண்ணா? ஆமாம். பையன் பேர் பாரதி. வணக்கம் சார். பாரதியா? தாங்குவானா இந்த வேலைக்கு? சரி வா. ஏய் எந்த ஊர்? அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் முத்துவாஞ்சேரி கிராமம் சார். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. விட்டா உன் வரலாறுலாம் சொல்லுவா போல. பெரிய அறிவாளி பூன்னு நினப்பு. இங்கே பாரு, மாதம் 10,000 ரூபா சம்பளம், 12 மணி நேரம் டியூட்டி, வேலையை மட்டும்தான் செய்யணும். அதை விட்டுட்டு அவங்கிட்ட பேசுறது இவங்கிட்ட பேசுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அப்படியே லீவு, செலவுக்கு வேணா 200 300 வாங்கிக்கோ, புரியுதா? துண்டுறதுக்கும் தங்குறதுக்கும் இங்கே இடம் கொடுத்துருவோம். இன்றைக்கே வேலையை சேர்ந்துருண்ணா. சரிங்க சார். மா ருத்ரா, இங்கே வா. மா, பையன் புதுசாக வேலைக்கு வந்திருக்கான். 10 நாள் வேலை செய்கிறானா பாரு. அதுக்கப்புறமும் இருந்தானா அவன் பேர் அட்டெண்டன்ஸில் சேர்த்துக்கோ. இப்போ அவன் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கோ. ஆதார் கார்டு இருக்கா? ஓகே சார், இதெல்லாம் ஓகே. எம்டி சார்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கண்ணதாசன் வர சொல்லு. சரிங்க சார். ஏய், ஒரு வருஷமாவது இங்கே வேலை செய்வல? இல்லை சார், 12th எக்ஸாம் லீவில் தான் வேலைக்கு வந்திருக்கேன். லீவ் முடிஞ்சதும் காலேஜ் போயிடுவேன். +2 ஃபெயில் ஆகிட்டா பாஸ் ஆகிடுவேன் சார். ஆஹா. அண்ணா, இந்த செங்கோடன் சார் கூப்பிட்டாரு. அப்படியா? சரி போ, நான் பார்த்துக்கிறேன். சார் பார்க்குறேன். வாடா. கூப்பிட்டீங்களா? இங்கே பாரு, பையன் புதுசாக வேலைக்கு வந்திருக்கான். ஓகே சார். அவனை உன் கூட தங்க வச்சுக்கோ. ஆ. எல்லா வேலையும் சொல்லிவிடு. சரிங்க சார். ஏய், அக்கௌண்ட் நம்பர் இருக்குல்ல? இருக்குது சார். ருத்ரா கிட்ட எடுத்துகிட்டு போ. அவங்க பார்த்துட்டு 2 மாதம் அட்வான்ஸை போட்டு விடுவாங்க, புரியுதா? தினேஷே, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ கிளம்பு. சரி, நான் வரேன். ஏய், ஓனர் வருவார், கூப்பிட்டு அனுப்புகிறேன், பார்த்துட்டு போ, புரியுதா? சரி, கிளம்பு. தம்பி, பார்த்து வேலை செய்ய, நான் கிளம்புறேன். சரிங்கண்ணா. உனக்கு மெட்ராஸில் வேலை செய்கிறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? என்னாச்சு? உன்னை பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்வேனே தோணலை. இப்போ பார்த்துட்டு வந்தியே சூப்பர்வைசர் செங்கோடன். ஆமாம். அவன் உங்ககிட்ட பேசுனதை வச்சு அவனை சாதாரண ஆள் நினச்சிடாத. இங்கே வேலை செய்கிற எல்லாருடைய உயிரை வாங்குகிற அவன். அவன் கண்ணுக்கு இங்கே வேலை செய்கிறவங்களாம் மனுஷனா மிஷினான்னு ஈவிறக்கம் இல்லாமல் வேலை வாங்குவான் அவன். இந்த கம்பெனி ஓனர் இருக்கான்ல, அவன் இவனுக்கும் மேலே. அவன் யாரை எப்போ அடிப்பானே தெரியாது. அவனெல்லாம் நான் பார்த்தா எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிக்கிடுவேன். எல்லா கோவத்தையும் வேலை செய்கிறவங்ககிட்ட தான் காட்டுவான். என் கெட்ட நேரம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு அடிமையாக இருக்கேன். நீ நல்லா படிக்கிற பையன் மாதிரி தானே இருக்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, இல்லைனா உன் வாழ்க்கையே வம்பா போயிடும். போய் படித்து நல்ல வேலைக்கு போ. எங்கள் அப்பா என்னை அடித்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் படிக்க விட்டார். என் திமிரு படிக்க பிடிக்காம இங்கே வந்தேன். எங்கள் அப்பா பேச்சை கேட்காம வந்ததுக்கு என்னென்ன கொடுமைலாம் அனுபவிக்கணுமோ எல்லா கொடுமையும் அனுபவிக்கிறேன். என்ன, மாதம் ஆனால் 5ஆம் தேதி கரெக்டாக சம்பளத்தை போட்டுருவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பல்ல கடிச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கடன் இருக்குது. அது முடிகிற வரைக்கும் நான் வேலை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ பேசாமல் வர? இல்லைண்ணே, இந்த 2 மாதம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வேலை பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்தேன். என்னால் திரும்ப போக முடியாதுண்ணே. அப்படின்னா நான் உன்ட்ட என்ன பேசினாலும் வேஸ்ட்டு. என்ன மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டாங்க. இங்கே வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பான், பார்த்து இருந்துக்க. சரிண்ணே. அங்கே தான் வேலை செய்கிற இடம், அங்கே போ. சார், ராக்காட்டன் லோடு வந்திருக்கு சார். யோ, அந்த கோல்டன் த்ரெட்ஸ் கம்பெனிலேருந்து 1 லட்ச ரூபாய் வரணுமே, அந்த ஓனர்கிட்ட கேட்டியா நீ? ஓனர்கிட்ட தான் சார் கேட்டேன். இந்த மாதம் வியாபாரம் சரியில்லை, அடுத்த மாதம் கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த ஆள் 3 மாதமாக இதான் ஏன் சொல்லிட்டு இருக்கான். ஓனர் ஃப்ரெண்டுன்றதுனால எதுவும் சொல்ல முடியல. சரி, அந்த சண்முகம் சார் செக்கு கேட்டியா?
அந்த கவரில் தான் சார் இருக்குது. யோ சார். இது எதுவும் போய் வால் டாக்ஸ் ரோடு யூனியன் பேங்க் ஆண்ட முருகேசன் நின்றுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட சீக்கிரம் குடியா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. போ போ போ. சரிங்க சார். யோ பாஸ்கர் நோயா சொல்லுங்க சார். என்னடா வாயை பார்த்து நிக்கிற? அங்க லோடு வந்துருக்குது, ஆளை கூப்பிட்டு இறங்க மாட்டியா? போய் வேலையை பாடுறா சும்மா. இறக்கிறேன் சார். ஏய் சீக்கிரம் வேலையை முடியும்டா. செங்கோடன் சார் வந்தா திட்டுவாரு. ஹலோ ஒரு நிமிஷம். மாமா ஆ எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு மாமா. என்னடா அசிங்கமாக இருக்குது? என்னென்ன மாமா, நான் ஒருத்தவங்க கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா திருவட்டூர் செல்வம் கண்ட்ரோலில் மீஞ்சூர் ஃபேக்ட்ரி கொடுத்துருக்கீங்க. டேய், அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்குலாம் நீ இன்னும் வளரல, புரியுதா? முதல்ல கீழே இருக்க வேலையை பாரு, அதுக்கப்புறம் தானா மேலே வருவேன். ரோட இருக்காச்சா? இறக்கிட்டு இருக்காங்க போடா, மாமா. அந்த வேலையை பாரு. வந்துட்டான் புலம்பிக்கிட்டு. சார் வணக்கம். வணக்கம் முதலாளி. ஆயுசு 100 ஆயுசு 100. வணக்கம் சார். இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம் ஆமாம், ஐயா பெங்களூரில் அடுத்த வாரம் மீட்டிங் இருக்குது. நீங்களும் நானும் போகிறோம். ஒன்றா போயிடலாம். ஒன்றா போனால் தான் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே வச்சுறேன். ரோடு ரெடியா? ரெடியா இருக்கு சார், இன்னைக்கு அனுப்பிச்சிடலாம் சார். என்ன பையன் புதுசா? தம்பி பொறுமையாக எடுத்துகிட்டு போ. என்ன வேலைக்கு புதுசா? ஆமாம் சார். பதட்டப்படாமல் வேலை செய். சரிங்க சார். ஒன்றும் இல்லை, வேலையை பாரு. ஓ டேய், ரூமுக்கு கூட்டு வா. சரிங்க சார். சார் வா. என்ன ஒரு வார கணக்கா ஒரு மாத கணக்கா? ஒரு வார கணக்கு சார். உடனே ஆடிட்டுருக்கு அனுப்பிடணும். ஓகேயா? சரிங்க சார். இந்த அப்படி தேங்க்யூ போ. சார். டேய் வாடா. ஏடா சிவலிங்கம், வயசாயிடுச்சா உனக்கு? இப்படி ஒன்று ஒன்றா தூக்கிட்டு வந்தா எப்பட்றா? டேய் என்னடா வேலை பார்க்குற? பேசாமல் ஊருக்கே போயிடுறியா? பேர் என்னடா? டேய் கேட்டுக்கிறதுக்கு அங்கில் கூட்டு இருக்க. பேர் என்னடா? பாரதி. எது? பாரதி. பாரதி. இந்த நாட்டில் பேர் வைக்க மட்டும் குறைச்சிடல. பாரதி, காந்தி, நேதாஜி. என்னடா வேலைக்கு ஆளை சேர்த்துருக்க? டேய் ஒரு பொருளை ஒழுங்காக தூக்க தெரியாதா? சார் ஸ்லிப் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆயிடுச்சு பயிராச்சு. இந்த சோம்பேறி போய் ஒரு நிமிஷம் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடாது, புரியுதா? தூக்கி வெளியேறி. சார் சார் மன்னிச்சிடுங்க சார், இனிமேல் பண்ண மாட்டேன் சார். டேய் சொல்கிறேன்ல, தூக்கி வெளியேறிடா. சார் சார் இந்த வேலையை நம்பி தான் சார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா குடும்பமே இருக்குது சார். டேய் உங்கள் ஆத்தா உங்கள் அப்பன் இதெல்லாம் வைகுண்டத்துக்கு முக்கியம் இல்லை, எனக்கு வேலை தான் முக்கியம். சார் சத்தியமாக இதுவே பண்ண மாட்டேன் சார். நான் மன்னிச்சிருங்க சார். சார் மன்னிச்சிருங்க சார். அவனை யாரோட சொல்ற? சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடலாம் சார். நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை சிவலிங்கம். இப்படியே பண்ணிக்கிட்டு தான் எப்பட்றா? கிடக்கிறலாம் யார் தூக்குறது, எப்போ தூக்கி பிடிக்கிறது? சார் சார் நீங்கள் கடவுள் மாதிரி சார். இதான் லாஸ்ட். இதுக்கு மேலே இப்படி நடந்துச்சு நீ எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் எதையும் தூக்க முடியாது. கை இருக்கு. பொறுப்பே இல்லை சிவலிங்கம் இப்பெல்லாம் உனக்கு. பயிறு ஐயா கூலி. கூட்டிட்டு போடா. போடா. கூலியெல்லாம் பார்த்துக்கலாம், முத போய் வேலையை பாடுறா. போடும்